செம்ம சூப்பரா 2025ல மலையாளத்துல வெளியில வந்த டாப் 3 த்ரில்லர் படங்களை பத்தி பார்த்திடலாம். மூணாவது நம்ம லிஸ்ட்ல ஆபீசர் ஆன் டியூட்டி. பிப்ரவரியில வந்த ஒரு செம்மையான ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் படம் தான் இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி. ஒரு ரஃப்பான போலீஸ் ஆபீசர் தான் ஹீரோ. இவருடைய மிருகத்தனமான நடத்தையால அவருக்கு டி ப்ரமோஷன் கொடுத்து அலுவா அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டேஷன்ல இவர் போஸ்ட் பண்றாங்க. ஒரு போலியான நகைய அடகு வச்ச கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அந்த போலியான நகைய மாத்துனது ஒரு பொண்ணு அப்படின்னும் அந்த பெண்ணை செக்ஷுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்குது. இது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பர்சனலா இருக்கு. ஏன்னா ஹீரோவுடைய மூத்த பொண்ணும் இதே கேங்கால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டு சூசைட் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு கேஸ் பிளஸ் அவரோட பர்சனலான ரிவெஞ்ச். கிளைமாக்ஸ்ல ஹீரோ அந்த மொத்த கேங்கையும் எப்படி கொல்றாரு அப்படிங்கிறது தான் இந்த செம்மையான த்ரில்லர் படம். தமிழ் டப்டு வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கும். ரெண்டாவது மோகன்லால் நடிப்புல வந்த தொடரும். தமிழ்ல தொடரும். அம்பாசிடர் கார் டிரைவர் தான் லால். மனைவி, ஒரு பையன், பொண்ணு அப்படின்னு ஒரு ஹாப்பியான லைஃப். ஒரு நாள் ஃபேக் கஞ்சா கேஸ்ல காரை சீஸ் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ், எஸ்ஐ ரெனி. சோ ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு மாதிரி கெஞ்சி காரை மீட்டுட்டு வர்றாரு. ஆனா அடுத்த நாள் அந்த கார் டிக்கில லாலோட பையன் பொணமா இறந்து கிடக்குறாரு. இந்த ரெண்டு போலீஸ் தான் அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. எதுக்காக இந்த கொலை? அந்த பையன் உண்மையிலேயே மோகன்லாலோட பையன் தானா? மோகன்லாலோட பேக்ரவுண்ட் என்ன? ஒரு டாக்ஸி டிரைவரா? கடைசியில அந்த ரெண்டு போலீசாரையும் லால் எப்படி பழி வாங்குறாரு? இதுதான் செம்ம சஸ்பென்ஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். கண்டிப்பா நீங்க பாருங்க. எல்லாரும் பார்க்க வேண்டியது தமிழ் டப்டு ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. முதல்ல செம்மையா ஹிட் ஆன ரேகா சித்திரம். ஒரு 40 வருஷம் முன்னாடி 4 பேர் ஒரு பொண்ணை கொலை செய்து புதைக்கிறாங்க. இப்போ 4 பேர்ல ஒருத்தர் சரியா அவங்க புதைச்ச அதே ஸ்பாட்ல உட்கார்ந்து Facebookல லைவ்ல எல்லா உண்மையும் சொல்லி சூசைட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர். அந்த இடத்தை தோன்றப்ப எலும்பு கூடும் ஒரு கொலுசு கிடைக்குது. ஹீரோ இந்த கேஸை எடுக்கிறாரு. 40 வருஷம் முன்னாடி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாச்சும் இருக்குதா? அதே மாதிரி சூசைட் பண்ற முன்னாடி அவர் சொன்ன அந்த பெயர்கள்ல ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கார். சோ எந்த க்ளூவுமே இல்லாம ஒரே ஒரு கொலுசை வச்சு மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்கக்கூடிய செம்மையான த்ரில்லர். அதுக்கு இடையில அந்த மிகப்பெரிய செல்வந்தருடைய தலையீடு, எல்லா சாட்சிகளையும் கொல்றதுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜியோ டிவில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் 2025ல டாப் மலையாளத்துல இதுவரை வந்த ஒரு டாப் 3 ஆன த்ரில்லர் படம்.